அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நம்முடைய சேனல்ல தினம்தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு தங்கம் சேர்வதற்கு. நிறைய பேருக்கு தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆசையாகவே ஆகிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, தங்கம் இப்ப விற்கக்கூடிய விலை. நிறைய பேருக்கு அது முதலீடு, நிறைய பேருக்கு அது கனவு. ஐயோ, கொஞ்சமாவது தங்கம் சேர்க்கணும், அடகு வைத்த நகையை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பாடுபடுறாங்க. அதே போல் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள், பெண் குழந்தை பெற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக நம்ம சேர்த்து வைக்கணும், கொஞ்சமாவது தங்கம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ தங்கம் இருக்கக்கூடிய விலையில தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எட்டாக்கனி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டிருக்கு. இந்த தங்கம் சேர்வதற்கும் தங்கம் சேர்வதற்கான யோகம் உண்டாகுவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், தை அமாவாசை நாளில் கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதை ஏன் முதல்ல நம்ம நிலைவாசல்ல செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் தான் குலதெய்வம் வீட்டிற்கக்கூடிய இடம். குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் இருந்ததுன்னா நாம நினைத்த அளவை விட நமக்கு அதிகமாகவே தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி என்கிட்ட தங்கம் இருக்குங்க, அந்த தங்கத்தை நான் காலம் முழுக்க காப்பாற்றி வைக்கணும், நானுமே இதை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். அடகு வச்சிருக்கேன் நகையை, அதை மீட்கிறதுக்கு நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரத்தை முதல்ல சொல்லிடுறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும். மற்றபடி நீங்கள் கிழமை பார்க்க வேண்டியது கிடையாது. இதை நீங்கள் செய்யக்கூடிய நாள்லையும் இதற்கான பொருளை நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய நாள்லையும் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, தீட்டு காரியங்களுக்கு போகக்கூடாது, மாத விளக்காக இருந்தால் செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா நாட்களும் எல்லாருமே செய்யலாம். நான் சொல்கிற இந்த எளிமையான சூட்சுமத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக தங்கம் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இதற்கு தேவையான முதல் பொருள் என்னன்னா, ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய தர்பை புல். சிறிதளவு தர்ப புல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி வச்சுக்கணும். இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளமல்லி வேர். பவளமல்லி வேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னா ரொம்ப எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் முறைப்படி சாவ நிவர்த்தி செய்து எடுக்கணும். இந்த பவளமல்லி வேரையும் தர்பை புல்லையும் ஒன்றாக சுற்றணும். பவளமல்லி வேர் மேலே தர்பை புல்லை நல்லா சுற்றி ஒரு பச்சை நிற வஸ்திரத்தில் வச்சு கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் தொங்க விட்டுறணும். தினம்தோறும் நீங்கள் சாமி கும்பிடுவீங்க இல்லையா, அப்போ தீப தூப ஆராதனை காட்டுவீங்கல்ல, அப்போ நிலைவாசலில் போய் நீங்கள் கட்டி வச்சிருக்கிற இந்த வேருக்கும் தர்பை புல்லுக்கும் தீப தூப ஆராதனை காட்டணும். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை மாற்றணும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றும் போது பழசு எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. அதுக்கப்புறம் திருப்பி புதிதாக நீங்கள் கட்டிக்கணும். அதாவது பவளமல்லி வேரும் தர்பை புல்லும் இணைந்து நிலைவாசலில் இருந்தால் தங்கம் நிச்சயமாக உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பவளமல்லி வேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுண்டு விரல் சைஸில் இருந்தால் கூட போதும். அடுத்து தர்பை புல் அதை நல்லா சுற்றி கவர் பண்ணி, அந்த வேர் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி கவர் பண்ணி தர்பை புல்லை வச்சு சுற்றிடுங்க. பச்சை நிற வஸ்திரம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிடைக்காத பட்சத்தில் மஞ்சள் அல்லது சிகப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிலைவாசலுடைய வலது புறத்தில் இதை நீங்கள் கட்டுங்க. அது மாதிரி கட்டின அன்னைக்கு நிலைவாசலில் தவறாமல் தீபம் ஏற்றுங்க. அதிலும் குறிப்பாக இப்போ இந்த மார்கழி மாதம், இந்த மார்கழி தை மாதங்களில் நீங்கள் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தரித்திர நிலை அறவே மாறும். இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சுமத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.